மிலாடி நபி பண்டிகை ஒட்டி கோவை, உக்கடம், ஜிஎம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மட்டன் பிரியாணி, குஸ்கா வழங்கப்பட்டது. நீண்ட வரிசையில் நின்ற பொதுமக்கள் பக்கெட்டுகளில் வாங்கி சென்றனர். இஸ்லாமியர்களின் இறை தூதராக போற்றப்படும் முகமது நபிகள் பிறந்த தினத்தை மிலாடி நபி விழாவாக மகிழ்ச்சியுடன் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் கொண்டாடி வருகின்றனர். மிலாடி விழாவை முன்னிட்டு வருடந்தோறும் தப்ரூக் உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. சுமார் 40,000 பேருக்கு மட்டன் பிரியாணி, குஸ்கா எனும் நெய் சாப்பாடு தயாரிக்கும் பணிகள் நடைபெற்றது. கோவை கோட்டைமேடு பகுதியில் பிரியாணி தயார் செய்வதற்காக 400க்கும் மேற்பட்ட ஆட்டு இறைச்சிகளுடன் உணவுப் பொருட்களை கொண்டு 250 ராட்சச பாத்திரங்களை கொண்டு 300க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் பிரியாணி சமையல் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சமைத்த பிரியாணி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதேபோல கோவை ஜிஎம் நகர் பள்ளி வீதி பகுதியில் சுன்னத் ஜமாஅத் யூத் பெடரேஷன் மற்றும் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் தொடர்ந்து 9வது ஆண்டாக தப்ரூக் உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாஅத் கொள்கை கூட்டமைப்பின் தலைவர் ராஷிதுல் உலமா மௌலவி ஹலாஜ் KA முகமது அலி இம்தாதி ஹஜரத் துவா ஓதி தொடங்கி வைத்தார். இதில் ஜாதி மத பேதமின்றி சுமார் 12,000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. SYF பொதுச் செயலாளர் கோவை ஃபைசல் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாஅத் கொள்கை கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் MA இனாயத்துல்லா, சுன்னத் ஜமாஅத் யூத் பெடரேஷன் தலைவர் மௌலவி PK அகமத் கபீர் உலூமி, கொள்கை பரப்பு செயலாளர் மௌலவி VA அப்துல் ரஹ்மான் உலூமி மற்றும் கோவை மாநகர உலமா பொதுமக்கள், ஜமாஅத் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். போயிருங்க, வெளியே போயிருங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அகிலத்தின் அருள்கொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினமான இன்று அகில உலகமெல்லாம் அகிலத்தின் தூதர் வருகையினால் மற்றற்ற மகிழ்ச்சியில் மிக பெரும் அருள்கொடையாக வந்துதித்த பெருமானாருடைய மாபெரும் சிறப்பினை ஜாதி மத பேதமின்றி உலகமெல்லாம் இன்றைய தினம் அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டு இந்த நாளை மிக மகிழ்ச்சியோடு இந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அந்த அடிப்படையில் கோவை மாவட்ட சுன்னத்துல் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் சார்பாக 9 ஆண்டுகளாக நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து வருகிறோம், அன்னதானம் வழங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று 2500 கிலோ அரிசியை சுமார் 15,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு நாங்கள் இலவசமாக உணவை இந்த தினத்தை வாங்கி வருகிறோம். அகிலத்தின் தூதர் பெருமானார் ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் மனிதர்கள் மாண்போடும் மனித நேயத்தோடும் வாழ்வதற்கு இந்த இறுதி தூதர் உலகத்தில் பிறந்தது மிகப்பெரிய ஒரு அற்கொடை என்பதை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக இந்த தினத்தை நாங்கள் அனுசரிக்கிறோம். அனைத்து மக்களுக்கும் இந்த தூதரின் வருகையினால் எல்லா வகைய மனித பண்பாடுகளும் மனித நேயமும் இந்த உலகத்தில் தலை தூங்குவதற்கு இந்த நாளே முக்கிய நாளாக நாங்கள் கருதுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.